மேலறை தியானம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜான் எலன் காக்ஸ், மிச்சிகன், USA. தலைப்பு: வீதியில் ஒரு மோதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 121ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு நாள் நெடுஞ்சாலையில் எமது வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்த எனது மனைவி வீதியில் கருப்பு நிற பொருள் ஒன்று கிடப்பதை கண்டதும் வேகத்தை சற்று குறைத்தாலும் ஒழுங்கையை மாற்ற முடியாமல் அந்த பொருளில் மோத வேண்டியதாயிற்று. ஒரு வழியாக வாகனத்தை ஓரமாக நிறுத்தினார். மோதியது என்னவென்று பார்த்தோம். சூடாக்கிய இரும்பை அடிப்பதற்கு கொல்லர் உபயோகிக்கும் பட்டறை இரும்பு. நம்ப முடியவில்லை. மற்ற வாகனங்கள் எம்மை கடந்து போய்க் கொண்டிருந்தன. எம்மால் வெளியேற முடியவில்லை. கதவை திறக்க இடம் போதவில்லை. நாங்கள் காவல்துறையினரையும் காப்புறுதியினரையும் வாகனத்தை இழுத்து கொண்டு போகிறவர்களையும் அழைத்தோம். 3 மணி நேரத்துக்கு பின் வாகனம் இழுத்துச் செல்லப்பட நாங்களும் பாதுகாப்பான இடத்துக்கு போனோம். நடந்த சம்பவத்தை திரும்பவும் யோசித்த நேரத்தில், ஏன் கடவுளே எங்களுக்கு இப்படி என்று கேட்டோம். ஆயினும் மனம் சமாதானம் அடைந்ததும், வாகனத்துக்கு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாதது ஆசீர்வாதமே என்று நம்பினோம். உதவிகள் வரும் வரை காத்திருந்த நேரத்தில் இன்றைய மகுட வாக்கியத்தை நினைத்தேன். நாங்கள் நினைக்காத விதமாக அந்த நாள் இருந்தாலும் எமது வாழ்வில் கடவுளின் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தப்பட்டேன். ஜெபம். அன்பான கடவுளே, நாம் உதவியற்றவர்கள் என்று நினைக்கும் போதும் உங்கள் பிரசன்னம் எம்முடன் இருப்பதை மறவாதிருக்க கிருபை தாருங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எவ்வித சூழ்நிலையிலும் கடவுள் எம்முடன் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் அவரது பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.